ஹலோ விவேஸ், அனைவருக்கும் ஒரு ஊர்ல ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணு எவ்வளவு சொல்லி பாக்குறா, என்ன இந்த பாம்பு கூட திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு அவ அழுகுறா. ஆனாலும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் திருமணம் பண்ணி தான் ஆகணும், நீ உடனே போ அப்படின்னு அனுப்புறாங்க. இப்ப அந்த பெண்ணு அழுதுட்டே வந்து வரா. சரி, நடந்தது என்ன அப்படின்னா இந்த வீடியோ பாப்போம். ஜெயனப் என்ற ஒரு பெண்ணு அவ காட்டுல விறகு வந்து பொறுக்கிட்டு இருக்கா. அப்பதான் திடீர்னு பக்கத்துல ஏதோ சலசலப்பு வந்து கேக்குது, ஏதோ சத்தம் கேக்குது. பெரிய பழம் இருக்கு, அந்த பெரிய பழம் வந்து ஒதுக்கிட்டு பாத்துருக்கா. பயங்கரமான ஒரு பாம்பு கிடக்குது, அதுவும் அடிபட்டு ஏதோ பருந்து தாக்கி பயங்கரமா காயப்பட்டு அது நகர முடியாம கிடக்கு. மத்த பெண்ணா இருந்தா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பயந்து அங்கிருந்து ஓடி இருப்பாங்க. ஆனா அந்த பெண்ணு கூந்து கவனிக்கிறா. இப்பதான் அங்க அந்த பாம்பு நகர முடியாம துன்பப்படுறத அவ பாக்குறா. அது ஏதோ உதவி கேட்டுதான் நம்மள்ட்ட வந்து நிக்குது அப்படின்னு அவ வந்து யோசிக்கிறா. இப்பதான் உடனடியா அந்த பாம்பை தூக்குறா. தூக்கி அந்த காயத்தை சுத்தம் பண்ணி அவருடைய தாவணையை கிழிச்சு இப்ப அந்த பாம்புக்கு கட்டு போடுறா. இப்ப கட்டு போட்ட பிறகு அந்த பாம்பு உயிர் பிழைக்க நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. இப்பதான் உடனடியா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு பால் எடுத்து வந்து அந்த பாம்புக்கு வந்து பால் வந்து ஊத்துறா. அந்த பாம்பு அப்படியே ரொம்ப நன்றின்னு சொல்லுது. இதை கேட்டு அவ அதிர்ச்சி ஆவரா. ஒரு பாம்பு பேசுமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இப்பதான் வேகமா அவளுடைய கிராமத்தை நோக்கி ஓடுறா. அவளுடைய கிராமத்துல போயிட்டு இதுக்கு மேல நம்ம காட்டுக்கே போக கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவ வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்து உட்கார்ந்துருக்கா. ரொம்ப பயந்து போயிருக்கா. பல விடியுது. இப்ப அங்க பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏதோ சத்தம் கேக்குதுன்ட்டு எல்லாமே வந்து பாக்குறாங்க. அங்க பெரிய ஒரு பாம்பு ஜெயனப்போட வீட்டுக்கு முன்னாடி அது நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்தாங்களும் மக்கள் எல்லாருமே அலறாங்க, அங்க ஓடுறாங்க. பல மக்கள் கையில பந்தத்தோட பாம்பு அடிக்கிறதுக்காக வராங்க. சவுத்தின்றவரு வெளில வராரு. அவரு ஒரு பெரிய ஒரு கை துப்பாக்கி வந்து வச்சிருக்காரு. இந்த பாம்பு உயிரோட விடக்கூடாது அப்படின்னு அவர் வந்து துப்பாக்கியை சுட போறாரு. இந்த இடத்துல அங்க வந்து ஜெயனப் போறா. இந்த பாம்பு யாருக்கும் எந்த தீங்குமே செய்யலையே, ஏன் இப்படி அந்த பாம்பை துன்புறுத்துறீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. இப்பதான் அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாமே இது பயங்கரமான ஒரு பாம்பு, நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்ப அடுத்த நிமிஷத்துல அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு போயிடுது, ஓடுறது. இப்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனாலும் ஜெயனப் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த பாம்பு வந்து வரும். அதாவது தண்ணி எடுக்க போற இடம், அதே போல ஏரிக்கு எங்க போனாலும் அந்த பாம்பு புதரலையோ இல்ல காடு மேட்லயோ ஒளிஞ்சிருந்து ஜெயனப் வந்து பின்தொடர்ந்து வருது. இப்ப இது பரவலா அந்த ஊர் மக்களிடையே இந்த பேச்சு வந்து அடிப்படுது. ஜெயனப் தொடர்ந்து அந்த பாம்பு போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது, அதனால எல்லாருமே எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையா அச்சப்பட்டு வீட்டுள்ளே முடங்கி இருக்காங்க. அதே போல அங்குள்ள குழந்தைகள் கூட விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்படுது. இப்போ ஒரு நாள் ஜெயனப் வீட்டுக்கு முன்னாடி திடீர்னு அந்த பாம்பு நிக்குது. எல்லா மக்களுமே திட்டம் போட்டு அந்த பாம்பு பிடிக்கணும்னு திட்டம் போடுறாங்க. இந்த இடத்துல தான் அந்த பாம்பு ஜெயனப் வீட்டுக்கு வருது. இப்ப எல்லாருமே சுத்தி வளைச்சிடுறாங்க. இப்பதான் இந்த பாம்பை இங்கே வந்து கொண்டுறணும், இதுக்கு மேல விடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல திடீர்னு ஜெயனப் வந்து வெளில பாக்குறா. அவ அந்து போறா. ஏன்னா அந்த பயங்கரமான பாம்பு முன்னாடி வந்து நிக்குது. இப்பதான் துப்பாக்கியால சுடுறது போறாங்க, அதே போல அடிக்கிறது போறாங்க. அப்பதான் அந்த பாம்பு திடீர்னு பேச ஆரம்பிக்குது. நான் உங்களுக்கு எந்த தீங்கு செய்யல, நீங்களும் எனக்கு எந்த தீங்கு செய்ய வேண்டாம். நான் நினைச்சா இங்க எல்லா இடத்தையும் நாஸ்தி பண்ண முடியும், அடிச்சு எல்லாரையும் முழுங்க முடியும். ஆனாலும் நான் ஏன் பொறுமையா இருக்கிறேன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. இதை கேட்டு அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. ஒரு பாம்பு ஒரு விலங்கு எப்படி பேச முடியும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. பல பேர் அச்சத்துல இருந்து முழுகிருக்காங்க. இப்பதான் சௌத்ரி அங்க வந்து பாக்குறாரு. மேலும் அந்த பாம்பு பேச ஆரம்பிக்குது. இந்த ஜெயனப்பை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, இந்த பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. இதை கேட்டு அங்க எல்லாருமே சலசலப்பாகுது. என்ன ஒரு பாம்புக்கு ஒரு பெண் வந்து எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு அந்த பாம்பு இப்படி சொல்லுது. இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன், இங்க இருந்து நான் போயிடுவோம் அப்படின்னு அது சொல்லுது. இப்பதான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப சௌத்ரி வந்து சொல்றாரு, நமக்கு வேற வழி இல்ல, இல்லனா நம்மளுடைய சந்ததியே அழிஞ்சிரும், இந்த பாம்பு நம்ம எல்லாருமே வீங்கிரும், அதனால நம்ம இந்த பாம்புக்கு ஜெயனப் கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சௌத்ரி சொல்றாரு. இப்பதான் ஜெயனப்போட வளர்ப்பு தாயி அங்கேயிருந்து ஓடி வரா. இப்படி பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? இவ புது சேவையில தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இவ கல்யாணம் கூட பண்ணாம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கா. இங்க உள்ள ஏழை மக்களுக்கு எல்லாருமே அவ சம்பாதிச்சு சொந்த காசுல சாப்பாடு போட்டு இருக்கா. அதே போல ஒவ்வொருத்தருக்குமே உதவி இருக்கா. அவளால உதவி பெறாத ஆளு இங்க யாருமே இல்ல. ஆனாலும் எப்படி இது மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு அந்த பாட்டி வந்து கேக்குறா. ஆனா சௌத்ரி சொல்றாரு, எங்களுக்கு வேற வழி தெரியல, இது வந்து ஒருத்தர் பிரச்சனை கிடையாது, இது ஜெயனப்போட பிரச்சனை மட்டும் கிடையாது, இது இந்த ஊர் மக்களோட பிரச்சனை. ஜெயனப் ஒருத்தர் பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே அழிஞ்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப வேற வழியில எல்லா மக்களுமே ஆமோதிக்கிறாங்க. ஆமா சீக்கிரமா ஜெயனப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இந்த இடத்துல வேற வழியில ஜெயனப்ப வந்து அழுவுறா. வேண்டாம், இப்படியான ஒரு விஷயத்த பண்ணாதீங்க, என்ன ஒரு விலங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு அவ அழுவுறா. ஆனாலும் அந்த மக்கள் யாருமே செவி சாய்க்கல. இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த கருணாகம் பயங்கரமா வந்து நின்றுட்டு இருக்கு, அமைதியாவது. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது. இப்பதான் ஒரு இடத்த உட்காந்து அந்த பெண்ணிடம் உனக்கு திருமணத்துக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. அதே போல அந்த பாம்பிடமும் கேக்குறாங்க. அங்க கல்யாணம் நடந்து முடியுது. இந்த இடத்துல தான் அவ அந்த ஊரை விட்டு காட்டுக்கு போலாம் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. அதே போல அந்த ஊரை விட்டு அவ காட்டுக்கு வந்து புறப்படுறா. அவ போயிட்டு இருக்கும் போது எல்லா மக்களுமே அவளை வந்து சுகமா வந்து பாக்குறாங்க. இன்னையோட அவளுடைய வாழ்க்கை முடியுது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்ப அவ போகும்போது கண்ணீர் விட்டு அழுகுறா. அங்க உள்ள மக்கள் எல்லாம்
பார்த்துட்டே வந்து அந்த ஊரை விட்டு வெளியே போறா. இப்ப அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள ஜெயனப்பும் அந்த பாம்பு வந்து நுழைகிறாங்க. இன்னையோட அவளுடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு அவள் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம் நடக்க போறது அப்படின்றது அவளுக்கு அப்போது தெரியாது. காட்டுல நெடுந்தூரம் போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அழகான ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறா. ஏன்னா இந்த காட்டுல இப்படி ஒரு குடிசை அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருக்கா. அது ஒரு இடிஞ்சு போன பாழடைஞ்ச ஒரு குடிசை. இப்ப அந்த பாம்பும் அது முன்னாடி வந்து நிக்குது. இப்ப அந்த பாம்பு பக்கத்துக்கு நீல நிறமா அவருடைய உடலே மாறிடுது. அவ ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறா. குடிசையோட கதவை ஓபன் பண்ணி உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா அவளுக்கே பயங்கர ஆச்சரியம். அந்த இடிஞ்சு போன மாளிகை உள்ள மிகப்பெரிய ஒரு அரண்மனை இருக்கு. அவ ஒரு நிமிஷம் அழுந்து போறா. ஏன்னா மிகப்பெரிய கதவுகள், மிகப்பெரிய அலங்காரம், தங்க தகடு அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு செதுக்கி வச்சிருக்காங்க. இப்பதான் அவ ஆச்சரியப்பட்டு ஒவ்வொரு மூலையை பார்த்துட்டு இருக்கா. இப்ப திரும்பி பார்க்கறா. இப்ப அந்த பாம்பு நடு வீட்டுல நிக்குது. பயங்கரமா ஒலி கேக்குது. கருமேகங்களும் சூழுது. அவ ஒரு நிமிஷம் பயந்து போறா. இந்த இடத்துல தான் அந்த பாம்போட மத்தியில ஒரு ஒளி தெரியுது. அந்த ஒளி திடீர்னு அது ஒரு பயங்கரமா கருப்பு ஆள் மாதிரி நிக்குது. பயந்துடுறா. இந்த இடத்துல தான் ஒரு அழகான இளைஞனா வந்து முன்னாடி இருக்கிறா. அவளுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியல. நீ ஒரு பாம்பா இருந்தே நீ அப்படின்னு கேக்குறா. ஆமா, எந்த பாம்புக்கு கட்டு போட்டியோ, எந்த பாம்புக்கு பால் கொடுத்தியோ அதே பாம்பு தான் நான் அப்படின்னும் அவன் சொல்றான். இது கேட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது அப்படின்னு அவன் கேட்கிறா. எதுக்கு கவலைப்படாம, நான் ஒரு சாதாரண மனிதன் தான். நான் அந்த நாட்டோட இளவரசன். எனது மாமா ஒரு மந்திரவாதி அழைச்சிட்டு வந்து என்ன வந்து ஒரு பாம்பா மாத்திட்டான். அதே நேரத்துல நான் பல வருஷமா இந்த காட்டிலே சுத்தி இருந்தேன். அந்த மந்திரவாதி அப்போது சொன்னா, எப்போ ஒரு தூய்மையான உள்ளம் கொண்ட ஒரு பெண்ணு உன்னை திருமணம் பண்ணிக்குதோ அன்னைக்கு நீ ஒரு முழுமையான மனிதனா மாறு அப்படின்னு அவன் சொன்னான். அதிலிருந்து இந்த காட்டுள்ள எல்லாத்தையும் சுத்தி தெரிஞ்சிருந்தேன். அந்த பெண்ணை தேடி அலைஞ்சிருந்தேன். அப்பதான் நீ என்ன பார்த்திருந்த. உன்னுடைய உண்மையான உள்ளம் எனக்கு புரிஞ்சுது. இப்பதான் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அவர் ஒரு நிமிஷம் நெகிழ்ந்து போறா. நான் ஒரு பாம்பை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டு நினைச்சிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அழகான விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு அவன் சொல்றா. இப்ப இதோட கதை முடியல, இன்னும் பாக்கி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னுடைய பேரு ஷா அப்படின்னு சொல்றான். வா நம்மளுடைய நாட்டுக்கு போலாம் அப்படின்னு அவனை வந்து ஆச்சரியப்பான். அதே நேரத்துல ஜெயனப்போட கிராமத்துல எல்லாரும் வருத்தப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணை இப்படி ஒரு பாம்புக்கு அநியாயமா பலி கொடுத்துட்டுமே அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் அங்க ஏதோ குதிரை சத்தம் கேக்குது. புகைமண்டலமா இருக்கு. எல்லாரும் பெரிய ஒரு ஆபத்து நெருங்கிச்சு அப்படின்னு எல்லாரும் பயந்து இந்த பக்கம் பாக்குறாங்க. அது ஒரு பெரிய ஒரு தேரு, தங்கத்தேரு. அந்த தங்கத்தேரு வந்து முன்னாடி வந்து நிக்குது. இப்பதான் அதுல இருந்து ஒரு அழகான இளைஞ இறங்குறான். பல காவலாளிகளும் முன்னாடி வந்து வந்துருக்காங்க. இந்த இடத்துல தான் ஜெயனப்ப இறக்குறான். ஜெயனப்பு விலையுயர்ந்த பட்டு சாரியும் விலையுயர்ந்த நகை வைரங்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு இளவரசி மாதிரி அழகா இருக்கிறா. அவளை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நேத்தி பாம்பு சாப்பிட்டுருக்குன்னு பார்த்தோம், பாம்பை திருமணம் பண்ணி அவளுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டோம்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ராணி போல வந்து இறங்குறாள் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான் ஷா எல்லாரும் முன்னாடி பேசுறான். நான் இந்த நாட்டு இளவரசன் தான். இந்த மாதிரி ஒரு துரோகம் நடந்தது அப்படின்றத எல்லா விஷயத்தையும் சொல்றான். எனக்கு நீங்க மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணீங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு எல்லோருக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதே நேரத்துல எனக்கு உரிய மரியாதை தந்து திருமணம் செஞ்சு வச்சதால எல்லோருக்குமே நான் உதவி பண்ணும் அப்படின்னு அவன் சொல்றான். அவளை அவன் கையில உள்ள தங்க காசு எடுத்து அவளுடைய வளர்ப்பு தாக்கி தரான். இதுக்கு மேல இது என்னுடைய ஊரு, ஜெயனப்பு என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜெயனப்பு கூப்பிட்டு அவனுடைய நாட்டுக்கு போறான். அவனுடைய நாட்டுல கடந்த 7 வருஷமா தாய்மாமா அவனுடைய நாட்டை கைப்பற்றி ஆட்சி நடத்திட்டு இருக்கான். அங்க சென்றவன் அவனை உடனடியா நடவடிக்கையில இருந்து ஈடுபடுறான். அவர் வந்து சிறையில வந்து அடைக்கிறான். அந்த நாட்டை அவன் சந்தோஷமா வழி நடத்திட்டு வரான். ஓகே, மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.